பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுலடிகளார் சொல்லுகிறார். பின்னான காரியங்களெல்லாம் நான் நினச்சி பார்க்குறதே இல்லை. முன்னாடி என் அப்பா எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், நான் சென்று அடைய வேண்டிய அந்த இலக்கு, அதுதான் என் வாழ்க்கையில் முக்கியம். நடந்து முடிஞ்ச காரியங்களெல்லாம் யோசித்துட்டு இருந்தா நான் என்னாவேன்? தோற்று போவேன். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தின் மனைவி 24 மணி நேரமும் நடந்து முடிந்த காரியங்களை தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தன் கணவனை போடா வாடான்னு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால தான்டா நான் இப்படி இருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, உன்னால தான்டா நான் இப்படி விழுந்து கிடக்கிறேன். எனக்குன்னு ஒன்று வாங்க முடியல, ஒரு நகை கூட செய்ய முடியல. நீ கடன் வாங்கின, நீ அப்படி செய்த, நீ இப்படி செய்தாய். பிரியமானவர்களே, பழைய காரியங்களையே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குடும்பத்தார் 24 மணி நேரமும் பழைய காரியங்களை நினைத்து கொண்டிருந்தபடியால் அவங்க யாருடைய கையில் இருந்தாங்க தெரியுமா? பொல்லாத பிசாசினுடைய கையில் இருந்தாங்க. அவன் விடவே மாட்டான். பிரியமானவர்களே, பழைய காரியங்கள், முடிந்து போன காரியங்களை விட்டுறணும், விட்டுவிட வேண்டும். எதை மட்டும்தான் நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும்? தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த திட்டம், அதை நிறைவேற்றும்படி நம்ம ஒரு மனதோடு ஓடணும். அதை மாத்திரம்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆதலால் பழைய கதையே பேசாதீங்க. அது பிசாசுக்குரியது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பழைய கதை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆதலால் ஒருபோதும் நடந்து முடிந்த கதைகளை பேசி குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து பிசாசினுடைய கையில் போய் உட்கார வேண்டாம். ஞானத்தோடு கூட நடக்கிற காரியங்கள், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் அப்பா எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயமாகவே நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்து முன்னேறி செல்வோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்கள் ஒருவரை பழைய காரியங்களை சொல்லி குறை சொல்லுகிறவர்களாய் இராமல், தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து அதை பற்றி பிடிக்கும்படியாய் ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு எங்களுடைய வாழ்வில் ஓட கிருபை செய்யும். நாங்கள் எதை நம்புகிறோமோ அதான் எங்கள் வாழ்க்கைன்னு நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், கூட இருப்பீர், தூக்கி விடுவீர், தப்புவிப்பீர், தாங்குவீர், ஏந்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும். ஆவியானவரே, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பொல்லாத பிசாசின் கையில் எங்களை விட்டு கொடுத்து விடாதிரும். எங்களுடைய குடும்பத்தில் 24 மணி நேரமும் பழைய காரியங்களையே பேசிக்கொண்டிருக்கிற அந்த நபரை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்களோ உம்மை நோக்கி வருகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.